யானை தோல் சொறி. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட கரப்பான் வகையில் ஒன்று இருக்குது. அதுக்கு இதுக்கு ஒத்து போகும். அதே மாதிரி தான் கரப்பான்னு தெரியாது, இந்த யானை தோல் சொறின்னு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துலையோ எங்கன்னா ஒரு இடத்துல வந்துச்சுன்னா போட்டு நமைச்சல் தாங்க முடியாது. அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, கையை காலை வச்சுக்கின்னு சும்மாவே இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு துரிதமாக வேலை செய்யக்கூடியதான் இந்த படை. இதை மிக எளிதில் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதே நேரத்தில் உணவில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நமைச்சலோ எந்த சொறியோ எந்த எரிச்சல் குத்தல் எது வந்தாலும் தோல் சம்மந்தப்பட்ட வரக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பாக மாமிச உணவு ஒத்து போகாதுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்க இருந்தாலும் சரிங்க, கொஞ்ச நாள் கட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த கட்டுக்குள்ளே இருந்து முறையாக நம்ம இது பத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பத்தியம் கடைப்பிடிச்சா மட்டும்தான் இந்த நோய்கள்லாம் நம்ம எளிதில் விரட்ட முடியும். வாயை கட்டலைன்னா நோயை கட்டி போட முடியாதுன்னு நம் முன்னோர்களும் சித்தர்களும் ஒரு அருள் வாக்காக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்து, ஏன்னா நம்ம இந்த பக்கம் இந்த பிரச்சனை தீராது. நமக்கு இஷ்டத்துக்கும் நம்ம என்ன இருக்குது, நமக்கு தெரிஞ்சது இந்த மாமிசம் காய்கறிங்க இதெல்லாம் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறோம். இதனால் வரக்கூடிய தொல்லைங்க நிறைய. இதை கொஞ்ச நாள் கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம், செய்யலாம். அப்போ நம்மளுக்கு இந்த தொந்தரவு வராது. இப்போ இந்த முறையை பற்றி எளிதில் என்ன மருந்து அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது தான் ஆடு தின்னா பாலை, ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மூலிகை உங்களுக்கு அதிகமாக வெளியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி கிடைச்சா எடுத்து வச்சுக்கலாம். நேரில் உணர்த்தி பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இந்த பவுடருங்கெல்லாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு 2 சிட்டிக்கை தான். நிறைய பேருக்கு சிட்டிக்கை என்னன்னு தெரியலன்னு கேட்குறாங்க. இப்போவும் இது ஒரு சிட்டிக்கை இந்த மாதிரி போட்டிங்கன்னா 2 சிட்டிக்கை. இது 1 கிராம் வரும். இதை எப்படி சாப்பிட்ணும், என்ன விதிமுறை அப்படின்னு இப்போ சொல்கிறேன். இந்த மூலிகையை பற்றி நிறைய பதிவு போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே. இந்த ஆடு தின்னா பாலையை நிறைய இது விஷ மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. விஷத்தை கொல்லக்கூடிய மூலிகை. மூலிகை விஷம் இல்லை, விஷத்தை கொல்லக்கூடிய மூலிகை அப்படின்னு இதுக்கு பேரும் உண்டு. இந்த மூலிகை மிக கடுமையாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் அசுத்தமெல்லாம் நீக்கும். இந்த தொத்துங்க என்ன விஷ தொத்துங்க இருந்தாலும் இது ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இது. இதை நமக்கு ஒரு சிலருக்கு வருஷ கணக்கு இருக்கும் இந்த யானை சொறி. அது என்னன்னு கூட தெரியாது. எல்லாம் நிறைய பேர் கரப்பான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, கிரந்தி அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இது சொரிஞ்சால் இதுலேருந்து நம்ம சொரியாஸ் எப்படி இருக்குது, மாவு கொட்டும், அந்த மாதிரி லேசாக மாவு ஊற்றுரும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இப்படி இருந்தாக்கா வருஷக்கணக்கு இருந்தாக்கா ஒரு மண்டலம்ன்றது 48 நாள், குறைஞ்சது ஒரு 50 நாள் நீங்கள் சாப்பிட்டு நிறைவாக சாப்பிட்டீங்கன்னா, இது எப்போ சாப்பிட்ணுன்னா இந்த மெடிசன் நைட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆன பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 2 சிட்டிக்கை வாயில் போட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் வெந்நீரில் தான் சாப்பிட்ணும். வெந்நீரில் வாயில் போட்டு 2 சிட்டிக்கை வாயில் போட்டுங்க, வெந்நீர் குடிங்க. குடிச்சிங்கன்னா நைட்டில் இது சாப்பிட்டிங்கன்னா சமமாக நம்ம உடம்பு படுக்கையில் இருக்கும். அப்போ எல்லா பாகத்துக்கும் பரவி மிக எளிதில் சரியான வேலை செய்யக்கூடியது. இது மட்டும் இல்லாத எந்த சொறி, எந்த படை, எந்த ஒரு விஷயம் தோல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பாக கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு வேணும். பல பதிவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பலரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் இவ்வளோ கடுமையாக சொல்கிறீங்க, எதுக்காக அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ கடுமையாக இருக்கிறதுக்கு அவ்வளோ கடுமையாக அதுக்கு நம்ம பத்தியம் இருந்தால் தான் இது சரி போகும், இல்லைன்னா போகாது. நம்ம காலத்துக்கு இது கூட போர்க்குளம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணுவோம், ஒரு வாரமோ ஒரு 3 நாளோ 4 நாளோ அடங்கும். ஆனால் மறுபடியும் போகாது, கண்டிப்பாக வரும். அதனால தான் இவ்வளோ கடுமையாக நம்ம அது எவ்வளோ அந்த நோயின் தாக்கம் எவ்வளோ கடுமையாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பத்திய முறைகள் கடுமையாக இருந்ததுன்னா இந்த நோயை மிக எளிதில் சரி பண்ணலாம். இதே நேரத்தில் மாமிசம், எந்த மாமிசம் இருந்தாலும் சரிங்க, மீன் கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, முட்டை, கருவாடு, இது மட்டும் கிடையாது.
இதில் இன்னும் பதார்த்தத்தையே நிறைய நீக்க வேண்டிய பதார்த்தம் நிறையா இருக்குது. பீர்க்கங்காய், பாவக்காய், சுண்டக்காய், அகத்திக்கீரை, கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, இந்த மாதிரி உஷ்ணமான பொருளுங்கள்லாம் எது எது இருக்கோ நம்ம கொஞ்சம் முன் யோசனை பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாக்கா நல்லது. ஆனால் இதே ஒரு சில பதார்த்தம் ஒரு சில நோய்க்கு அருமருந்தாக வேலை செய்யும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யாது, எதிர்மறையாக வேலை செய்யும். அதனால் ஏன்னா இது என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது சாப்பிட்டுட்டு தான் நம்ம போய் அதுக்கிட்ட சிக்கிக்கிறோம். அது நம்மளுக்கு வச்சு நல்லா வேலை வாங்குது. அதனால் இதெல்லாம் ஒரு பத்திய முறை அப்படின்னு, இதெல்லாம் எளிமையான ஒரு பத்திய முறை தான். இதை விட கடுமையான பத்திய முறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னாக்கா அவங்கவுங்க பயந்துடுவாங்க, பத்தியம் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. இப்படி நம்ம கொஞ்ச நாள் கட்டுக்குள்ளே இருந்து இந்த யானை சொறி நோயை முழுதும் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்களால் முடியும், கண்டிப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் இந்த சொறி இருந்தாக்கா சோப்பு யூஸ் பண்ணாதீங்க கொஞ்ச நாள். அது எந்த சோப்பாக இருந்தாலும் சரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அரப்பு பவுடரும் அல்லது சீக்காவோ ஊற வச்சு அது உரலில் ஆட்டி அதை எடுத்து பூசுறீங்கன்னா இதுக்கு அதிகமான செயல்பாடு செய்யும். அந்த வீரியத்தை குறைக்கும். இந்த எரிச்சல், நமைச்சல், சாதாரணமாக நமக்கு உடம்புல ஒரு தோல் சம்மந்தப்பட்ட வியாதி எதுவாக இருந்தாலும் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதுதான் நமக்கு கை கொடுக்குது. சீகா, அரப்பு பவுடர், இது ரெண்டுமே அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இது வேலை செய்யும். இது எந்த காலத்துக்கும் உள்ளுக்கு சாப்பிட்றது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், சீகா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அரப்பு பவுடையும் உள்ளே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில விஷயத்துக்கு இந்த மாதிரி நம்ம கடும் முயற்சி பண்ணி செஞ்சோம்னா கண்டிப்பாக இதில் நமக்கு நிறைவான ஒரு வெற்றி, இந்த வியாதிக்கிட்டேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஏற்கனவே தோல் சம்மந்தப்பட்ட வரக்கூடியது கரப்பான், கிரந்தி வகைகள், இந்த மாதிரி இப்போ சொன்னது யானை சொறி, இந்த மாதிரி பல ரகமாக இருக்குது நமக்கு உடலில் வர்றது. அதெல்லாம் நிறைய பதிவுங்க போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க அதை பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.